ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு, சர்க்கரை, அதுக்கப்புறமா நெய், இந்த மூணு பொருளை மட்டும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதை ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது, நம்ம ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதில் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாசம் வராத எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 3/4 கப் சுகர் பவுடர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் சுகர் அப்படின்றது ஒரு கரெக்டான அளவு. கோதுமை மாவு இந்த சூடாக இருக்கிற நெய்யில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நெய் எல்லாமே இந்த கோதுமை மாவில் நல்லா அப்சர்வ் ஆகும். அந்த அளவுக்கு இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதாவது நம்ம நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் கலந்து விடுறப்போ இதிலிருந்து ஒரு நல்ல வாசம் வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இது இந்த மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சரியான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஒரு ஆவரேஜாக போதும் அப்படின்னா நீங்கள் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த சுகர், அதுக்கப்புறம் கோதுமை மாவு, நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய நெய், இது எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது மூணும் நல்லா ஒன்று போல் கலந்து வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா கலந்து வந்துடும். பாருங்கள், இது நல்லா ஒன்று போல் கலந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை மாற்றிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட ஒரு பிளேட்டில் தடவி வச்சுட்டு அதில் இதை மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் இதை மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம ஈக்குவல் பண்ணி விட்டுக்கணும். அதாவது எல்லா பக்கமும் நல்லா சமமாக வர மாதிரி நம்ம இதை ஈக்குவல் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இதை நம்ம ஈஸியாக கட் பண்ண வரும். ஸோ இப்போ இதை நம்ம சமப்படுத்திக்கலாம். இப்போ இதை ஈக்குவல் பண்ணதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கூட அப்படியே விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். 1/2 hourக்கு அப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்கு பதில் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. அது இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போ இது நமக்கு தேவையான சைஸில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோதுமை மாவு ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.